ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜொல் ப்ரீடிங் பேர் எப்படி செட் பண்ணுறது, அதை ப்ரீட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீடிங் பேர் செட் பண்ணுறது நம்ம நார்மலாக செட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 6 பீஸ் வாங்கி ஃபிஷ் டேங்கில் செட் பண்ணோன்னா அதில் ஒரு பேர் செட் ஆகும். அது மற்ற பேர்களை அடித்து ஒரு ஓரத்தில் எடுத்துடும். அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பேர் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டை எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ மெயில் முட்டை வைக்கும், ஃபீமேல் அதை போய் திரும்ப ஃபெர்டிலைஸ் பண்ணும். இதே ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி நடக்கும். இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மெயில் எந்த அளவுக்கு ஃபெர்டிலைஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்குங்க. மெயில், ஃபீமேல் குவாலிட்டியாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீமேல் எக் வச்சுட்டு போனதுக்கப்புறம் மெயில் அதை ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கு இது பாருங்கள். இது ரெகுலராக இது 15 நாளைக்கு ஒரு தடவை ப்ரீட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபெர்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கும். திரும்ப 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 அதோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நல்ல மெயில், ஃபீமேல் பேரண்ட்டாக சூஸ் பண்ணணும். மெயில், ஃபீமேல் பேரண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளேட் வைக்கணும். இது ஃபஸ்ட்டு ட்ரைன்றனால நம்ம சும்மா போட்டு வச்சிருந்தா ப்ரீட் ஆகுதான்னு பார்க்குறக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. இப்போ கல்லில் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த தடவை வேணும்னா நம்ம அந்த பானை இல்லைன்னா அந்த க்ளே டாய்ஸு இல்லைன்னா அந்த தட்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். களிமண்ணில் வைக்கணும் மெயினாக. அதையும் பார்த்துக்குங்க. இது எப்படி எக்கு வைக்குதுன்னு பார்த்துக்குங்க. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். அது நீட்டாக எக்கு வச்சு அதை ஒன்று ஒன்று லைனாக அடுக்கி வைக்கும். ஜுவல் ப்ரீடிங் ஈஸி தான். ரொம்ப பேர் கஷ்டம்னு நினச்சிருக்கீங்க. ப்ரீடிங் ஈஸி தான் ஜுவல்லில். நல்ல பேரண்ட்டை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்ல பேரண்ட்டை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மெயில் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் நான் அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். இல்லைனாலும் நான் உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டார்க்காக இருக்கிறது மெயிலு, அந்த கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது கலராக இருக்கிறது ஃபீமேலு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீமேல் எக்கு எப்படி வச்சிட்ருக்குன்னு லைனாக வைக்கும். இது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமும் அது ஒரு மாதிரி பிகினிங் ஸ்டேஜ்லேயே இருக்கும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு மாதிரி ப்ரீட் ஆகிட்டே இருக்கா. மெயில் ஃபெர்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு இது ப்ராசஸ் தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் நடக்கும். இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தெரியும், ஹெவியாக தெரியும். ஆனால் இது ப்ராசஸ் கிடையாது. நம்ம பார்த்துட்டு எப்பயும் போல் ப்ரீட் ஆகிறது தான். இதை நான் ஏன் இந்த வீடியோவை காட்டுறேன்னா, உங்களுக்கு ஜுவல் ப்ரீடிங் இப்படி தான் இருக்கும்னு தெரியிருக்காத காட்டுறேன். அதனால தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதை ஏன் திரும்ப திரும்ப காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது ஒன்று எக்கு வைக்க, ஒன்று ஃபெர்டிலைஸ் பண்ண திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 1 ஹவர் நடக்கும். 1 ஹவர் நடந்ததுக்கப்புறம் அது அடுத்தது பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அதுக்கப்புறம் எக்கு ஹேச்சிங் வரைக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இதை ஃபேனிங் சொல்லுவோம். அந்த மீன் அந்த முட்டையில் இருக்கிற இது பாதி தான் ஃபெர்டிலைஸ் ஆகும், பாதி ஃபெர்டிலைஸ் ஆகாது. 1 ஆர் 2 எக்ஸ் ஃபெர்டைல் ஆகாமல் இருக்கும். அது என்ன ஆகும்னா, அது பூ பூஞ்சான மாதிரி பிடிச்சி பக்கத்தில் ஃபங்கஸ் ஃபார்ம் பண்ணி விட்ரும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மெயிலும் அது மேலே அந்த விங்ஸ் வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த எக்கு அன்ஃபர்டைல்டு எக்கு திரும்ப ஒன்றோட ஒன்று கவர் ஆகாமையே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது கண்டிப்பாக இதை பண்ணியாகணும். நம்ம தனியாக எக் எடுத்து வைக்குமோ அந்த மாதிரி பண்ணலைன்னா இந்த ப்ராசஸ் அப்படியே மாறிடும். இப்போ பார்த்தீங்களா, இது டே 7ல் எடுத்த வீடியோ. அந்த எக்கு ஹேச்சிங் அந்த இதெல்லாம் எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டே 7ல் எவ்வளோ குட்டி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட எக்கச்சக்க குட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 200 பக்கம் நம்ம குட்டி எடுத்திருக்கோம். இதில் ஜுவல் ப்ரீடிங் ஈஸி தான். யோசிச்சு பண்ணுங்கள். நம்மளால் முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. ஜுவல்லு பேரண்ட்டு மெயில் ஃபீமேல் பார்த்து ஜோடியாக வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ப்ரீடிங் பேராகவும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.